அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. என்னோட ரூம் இனி நான் டெய்லி இங்க இருக்க முடியாதுல. அதை விட என் அப்பா என் அம்மா என்னோட அண்ணன்க எல்லாரையும் இனி தூங்கி எழுந்ததும் பார்க்க முடியாது. அவங்க கூட விளையாட சண்டை போட இனி எப்பயாவது ஒருக்க வந்து பார்த்தாதானே. கல்யாணம் முடிஞ்சிட்டா இந்த வீடே நமக்கு சொந்தம் இல்லாம ஆயிடுது. என்னதான் அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டாலும் இந்த வீட்ல இருக்கிற மாதிரி இருக்காதுல்ல. எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அந்தந்த ஸ்டேஜ்ல காதல் கல்யாணம்னு எல்லாருமே ஆசைப்படுறதான். ஆனா பொண்ணுங்களுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சதுன்னா ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள்ள போக எப்பவுமே நம்ம கூடயே இருக்கிற சந்தோஷத்தை இழந்துட்டு தான் போக வேண்டியிருக்கு. மா அப்பா அவங்க எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். காலையில தூங்கி எழுந்திருக்க லேட் ஆனாலும் அப்பப்பா செல்லமா வந்து எழுந்திருக்கலையான்னு தட்டி கொடுத்துட்டே போவீங்களா தவிர எழுந்திரடின்னு அரட்டி கூட சொல்ல மாட்டீங்க. ஆனா இனி எல்லாமே மாறப்போகுது. எல்லாத்தையும் நினைச்சா இந்த வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணமே வராது. சித்து வரான். நான் அழுகிறத அவன் பார்க்க வேண்டாம். கண்ணீர் தொடடி. சிந்து சித்தார்த் கிளம்பிட்டியா? சித்தார்த் போலாமா? சிந்து இந்த Dress எனக்கு ஓகேவா? நல்லா இருக்கு. ஏய் உன் Dress ரொம்ப அழகா இருக்குமா. என் அண்ணே வாங்கி கொடுத்தது. வாவ் கலர் சூப்பரா இருக்கு. அம்மா என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்க? அதெல்லாம் இல்ல சித்தார்த், வா எல்லாருமே ஆபீஸ் வேலைன்னு கிளம்பிடுவாங்க. கிளம்புங்கள எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஓகே ஓகே. சிந்து சொல்லு சித்தார்த். இரு ஒரு நிமிஷம். இப்போ ஓகே. ஒரு சின்ன குங்குமம் தான் சிந்து. ஆனா அத உன் நெத்தில வச்சதும் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. சரி என்ன இங்க இருந்து கிளம்புறோன்னு வருத்தமா? அப்படிலாம் இல்ல சிந்து என்கிட்டே வா. உன் முகத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன். வேணா இங்க இருமா, நான் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். மிந்திதான் உனக்கும் எனக்கும் எந்த உரிமையும் இல்லாம இருந்தது. இப்பதான் நீ என் பொண்டாட்டியாச்சே. நீ இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். இல்ல சித்தார்த், எப்ப இருந்தாலும் நான் அங்கதானே வரணும். போலாம். சிந்து ரொம்ப கஷ்டப்படாத. கண்டிப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னே மனசுல நினைச்சது உனக்கு எல்லாமுமா இருந்து நான் பாத்துக்குவேன். இங்க நீ கூட்டு குடும்பத்தோட இருந்தவ, ஆனா அங்க தனியா தான் இருக்க போற. ஆனா நம்ம தனியா இருக்கோங்கிற ஃபீல் இல்லாம நான் உன்னை பாத்துக்கிறேன். ஓகேவா? கிளம்பலாமா இல்ல? போலாம். அப்புறம் சித்து சொல்லுமா. இல்ல போயிட்டு வரோன்னு அப்பா அம்மா கிட்ட நானும் சொல்லணுமா? சொல்லு. என்னையவே இங்க இருந்து கூட்டிட்டு போற. அவங்க கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அவங்க கொஞ்ச நாள் சந்தோஷப்படுவாங்கல்ல. அவங்க சந்தோஷப்படுறதுக்காகலாம் இல்ல, சொன்னா நீ சந்தோஷப்படுவேனா? கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? சிந்து இந்த பேக் எதுக்கு? என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். திங்ஸா? என்னன்னா எனக்கு தேவையானது. இல்ல உனக்கு தேவையானது அங்க எல்லாமே இருக்கு. அதான் எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. ஆனா அந்த கோல்டு இந்த டைமண்ட் அந்த மாதிரி எதையும் எடுத்துட்டு வராத. சும்மா நீ நார்மலா யூஸ் பண்றதா உனக்கு பிடிச்சதா இருந்தா கொண்டு வா. ஏன் கோல்டு டைமண்ட்லாம் கொண்டு வந்தா என்ன? வேணாமா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் வாங்கி கொடுக்கறேன். இப்பவே கழுத்து நிறைய பெரிய டைமண்ட் நெக்லஸ் வேணும்னு கேப்பேன். வாங்கி கொடுப்பியா? அவ்வளவுதானா? வா போலாம். எங்க? டைமண்ட் வாங்க. ரொம்பயும் தாண்டா. பணம் நிறைய இருக்குங்கிற திமிர் என்ன? சேச்சா திமிர்லாம் கிடையாது. ஏன் சிந்து கேட்டா எல்லாம் வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம். நிஜமா? சரி ஓகே, போதும் போதும். போலாமா? எனக்கு ஓகே தான். நீ தான் அப்பையில இருந்து போலாமா போலாமான்னு கேக்குற, இன்னும் நடக்க மாட்டேங்கிற. சரி ஓகே போலாம். என்னன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனி எந்த இதுவும் தேவையில்லை நினைச்சிட்டானோ? இப்படி எல்லாம் பண்ண என்னன்னு வயிறும் இப்ப எதுக்கு கோபப்படுற? பின்னே நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சது, இன்னைக்கு வீட்டுக்கு போறேன்னு சொன்னா நாம அவன மனசார எல்லாரும் மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டோம்ல. அவன் நமக்காக வேண்டாம், சிந்துவுக்காக இங்க ஒரு 4 நாள் 5 நாள் இருக்க வேண்டியதானே. எப்படின்னு அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்னு அவளை உடனே அங்க வீட்டுக்கு அனுப்பி விட. என் வயிறும் நானும் சிந்து கிட்ட பேசிட்டேன். அண்ணே அவ நம்ம கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் சரி சரின்னு விட்டு கொடுத்துதான் போவா. ஆனா கண்டிப்பா அவ கஷ்டப்பட மாட்டா. என்னன்னு கல்யாணம் முடிஞ்சு நம்ம பிள்ளைய இங்க வச்சு நம்ம கவனிக்க வேண்டாமா? சொந்த பந்தம் எல்லா வீட்டுக்கும் போகணும் வரணும். இப்படி கல்யாணம் முடிச்ச மறுநாளே அவங்க மாப்பிள்ளை வீட்டுல போய் உட்காரணும்னா இதெல்லாம் நடைமுறையானே?
ஐயோ வைரம் புரிஞ்சுக்கோ, அவனுக்குன்னா எல்லாருமே இருக்காங்களா? இங்க பாரு, சித்தார்த்துக்கு குடும்பம்னு இருக்கிறது நாம மட்டும்தான். நாம தான் அவன் குடும்பம்னு அவன் புரிஞ்சுக்காத வரைக்கும் அவன் தனியா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவான். இங்க பாரு வைரம், அவனுக்கு இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லி கொடுக்க யாரும் கிடையாது. அது மாதிரி சொல்லி கொடுத்தாலும் நம்ம சிந்துவுக்காக எல்லாமே சரின்னு தான் சொல்லுவான். ஆனா இங்க சகஜமா இருப்பானா? நேத்துல இருந்து இங்கதான் வந்திருக்கான், ரூமை விட்டு வெளியே வந்திருக்கானா, எல்லாரு கூடயும் பேசுறானா, ஏன் டீ காஃபி ஏதாவது குடிச்சிருப்பானா? பச்சை தண்ணி கூட குடிக்க யோசனை பண்றான். அவனை இங்க வச்சு என்ன பண்ண சொல்ற? அண்ணே, இப்படிப்பட்டவே நம்ம பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. வைரம், நம்ம என்ன சொன்னோம்? கல்யாணம் பண்ணாலும் 6 மாசம் இங்க வீட்டுலதான் இருக்கணும்னு சொன்னதுக்கு அப்ப சரி சரின்னு சொன்னான்ல. வைரப்பா, அவன் இப்பவும் சரின்னு தான் சொல்றான். நம்ம சிந்து தான் எதுவுமே வேண்டாங்கிறா. புரியலையாப்பா? நம்ம பாப்பா நாமலாம் எப்படி கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சாலோ அதே மாதிரி சித்தார்த்தையும் நினைக்கிறா. இங்க அவனால சகஜமா இருக்க முடியாதுப்பா. அவன் மனசு கொஞ்சம் மாறட்டும், அப்ப கண்டிப்பா இங்க வந்து சந்தோஷமா இருப்பான். அப்ப மாப்பிள்ளை விருந்து என்ன, அதை விட பயங்கரமா கவனிக்கலாம். ஐயோ வீரா, இதெல்லாம் அப்பப்போ நடக்கிற சடங்கு எல்லாம். வைரம் தம்பி, அண்ணி அண்ணி, நீங்களாவது சொல்லுங்க அண்ணி. நீங்க சொன்னீங்கன்னா தான் எல்லாரும் கேட்பாங்க. சிந்து இங்க இருக்கட்டும் அண்ணி, ஒரு 4-5 நாளையாவது பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போட்டு. அண்ணி, உங்களுக்கே தெரியும்ல, கல்யாணம் முடிச்சதும் பொண்ணு வீட்டுல 1 வாரம் மாப்பிள்ளையும் பொண்ணும் தங்குறதுதான் சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்றது. எல்லாம் புரியுது தம்பி. நீங்க சடங்கு சம்பிரதாயம் பாக்குறீங்க, ஆனா நாங்க நம்ம பொண்ணு மனச பாக்குறோம். அண்ணி, இங்க பாருங்க தம்பி, நான் நேத்து நைட்டே சிந்து கிட்ட பேசிட்டேன். அவளோட மனசெல்லாம் இப்போ சித்தார்த்து நம்ம மேல வச்சிருக்க பகை உணர்ச்சி எல்லாம் போய் அவனை நல்லபடியா மாத்தணுங்கிறதான். அப்ப முதல்ல சந்தோஷமா வந்து இங்க எத்தனை நாள்னாலும் இருக்கேமாங்கிறா. அவ சொல்றது சரிதானே? மனசுக்கு ஒப்பாம அவன் இங்க இருந்துகிட்டு இதனால மேலும் மேலும் பிரச்சனை, மன கஷ்டம் தான் தம்பி வரும். அண்ணி, நீங்க அவனை பாக்குறீங்க, நான் நம்ம புள்ளைய பாக்குறேன். டேய் வைரம், என்னன்னு நம்ம புள்ள சந்தோஷமா இருப்பாடா? இப்ப கூட சிந்து இங்க இருமான்னு சொன்னா சிந்து சித்தார்த்து கிட்ட பேசி இங்க இருக்க சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனநிலைய கொஞ்சம் யோசித்து பாரு. அவங்களுக்குன்னு கொஞ்சம் ஸ்பேஸ் விடுவான்டா. சிந்து மேல வச்சிருக்கிற பாசத்துல சித்தார்த் கண்டிப்பா மாறுவான். அப்ப அவனே சந்தோஷமா இங்க கூட்டிட்டு வருவான் பாரு. இதெல்லாம் எப்பன்னு நடக்க? வைரப்பா, சிந்து இங்க இருந்து போனா அப்படியே அங்கேயே இருந்துக்குவாளா? கண்டிப்பா டெய்லி அப்பப்ப வாரேன்னு சொல்லிருக்காப்பா. அது மாதிரி நம்மளையும் வர சொல்லிருக்கா. நாமளும் அப்பப்ப டைம் கிடைக்கிற நேரம் போய் பாத்துக்கலாம். இங்க எப்படி இருக்காளோ அதே மாதிரிதான் அங்க போய் இருக்க போறா. பாத்துக்கலாம்ப்பா, கவலைய விடுங்க. என்னமோ ஆளாளுக்கு என்னதான் சமாதானப்படுத்துறீங்க. ஆனா டேய், என் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? என்னன்னே இப்படி கேக்குற? ஒன்ன நம்பாம நான் யார நம்ப போறேன்? அப்பனா கவலையை விடு, இந்த கோபத்தை விடு, எல்லாம் மாறும். சிந்து இப்ப வருவா, நம்ம கிட்ட பேசுறதுக்காக யாரையும் ஆபீஸ்க்கு எங்கேயும் போகாதீங்கன்னு சொல்லியிருக்கா. இப்படி முகத்தை வச்சுட்டு அவளை கூட கொஞ்சம் கஷ்டப்படுத்தாத. சந்தோஷமா போயிட்டு வாமா, நல்லா இருமா. அப்ப நம்ம வீட்டுக்கு வாமான்னு சொல்லு. சரிண்ணே. ஏ, என்ன 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 இங்க மீட்டிங்? ஜீவா, ரத்ன மாமா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? இந்த தடிமாடு மறைச்சுக்கிட்டான். என்னடா? ஐயா, ஒண்ணு இல்ல மாமா, குட் மார்னிங். எத்தனை மணிக்கு வந்து குட் மார்னிங் சொல்ற? மாமா, மணி எத்தனை? 10 போகுதுடா. என்ன 10 போகுதா? இன்னும் அந்த சிந்து கழுதை என்ன பண்றா? யாரும் எங்கேயும் போகாதீங்க, நான் வீட்டுக்கு போகும்போதுல எல்லாத்தையும் சொல்லிட்டு போகணும்னு சொன்னா. அதுக்காக எவ்வளவு பெரிய மீட்டிங்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு அவளுக்காக உட்காந்துட்டு இருந்தா. நீ என்ன என்ன பண்றா? அப்படி என்னப்பா மீட்டிங்? அது வந்து நம்ம ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங். எங்களுக்கு தெரியாம என்னடா மீட்டிங்? அது மாமா, அது எனக்குள்ள உள்ள மீட்டிங். உனக்குள்ள என்னடா மீட்டிங்? ஏ, என்ன ஆளாளுக்கு வரிசையா என்ன கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேக்குறது ஈஸி, பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஓஹோ, எங்கடா போற? ஐயோ, வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? சொல்றா ஜீவா, எங்க போற? மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா, ஆபீஸ்க்கு மாமா, ஆபீஸ்க்கு. என்ன மாமா, கொஞ்ச நாள் சின்சியர் வேண்டாமா? டைம் என்ன ஆகுது? டேய், நடிக்காதடா. உன் சின்சியர் என்னன்னு எனக்கு தெரியாது. மாமா, ஏடா, எங்க கிட்ட போய் சொல்லிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போற? ஐயோ இல்ல மாமா. யாரடா பாக்க போற? யாரையா? இல்லையே. சொல்லுடா. மாமா, இந்த மாதிரி எல்லாம் சண்டியர் மாதிரி கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்ல நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். அத கொஞ்ச நாள் யோசிச்சு கேள்வியை கேளுங்க. அண்ணே, இவன் இன்னைக்கு எங்கேயுமே வீட்டை விட்டு போக வேண்டாம். ஐயோ, எங்கேயும் போக வேண்டாமா? வீட்டே யாரும் கோளாறு. ஏண்டா நீயே வாய கொடுத்து மாட்டிக்கிற? ஏய், எங்க போற? யோ வீரா மச்சான், நீ வேறயா? ஆபீஸ்க்கு தான். சொல்லி ஏதாவது சமாளி. எங்க போறேன்னு சொல்லு, யார பார்க்க போறேன்னு சொல்லு, என்ன பேச போறேன்னு சொல்லு. நான் அப்பா கிட்ட சமாளிக்கிறேன். பூ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன் தானே? ஏய், ஒரு பிள்ளைய பெத்துட்டா பெரிய மனுஷனா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசியா? ரைட்டு, எந்த பொண்ண பார்க்க போற? ஏயா? அப்போ கன்ஃபார்ம் அந்த பொண்ணுகிட்ட என்ன பேச போற? ஐயோ, வாயில அடிச்சுக்கோ, வாயில அடிச்சுக்கோ. ரைட்டு, அப்படின்னா லவ் சொல்ல போறியா? யோ, மாமா இருக்காரியா, பேசாம இரு. வீரா, அவன் என்ன சொல்றான்? ஆபீஸ்க்கு உன் கூட தான் ஏதாவது மீட்டிங்னு சொல்லி சமாளி. அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு, சமாளிக்கிறேன். போ,
நீ எல்லாம் வீட்டுக்கு சின்ன சண்டியாரு. டேய் சொல்லுடா. ஆமா, பொண்ணதான் பார்க்க போறேன். நீ மாமா கிட்ட சமாளி, அப்புறம் யாரு என்னன்னு சொல்றேன். ஏய் ஜீவா. அங்கருக்கலாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு போனாதான் அவ வந்தாதான் தெரியும். சரி சரி சமாளியா, வீட்டுக்குள்ளேயே இருக்க வச்சிட போறாங்க. இதுக்குதான் மலையேற போனா கூட எங்களை மாதிரி மனுஷங்க உனக்கு துணை வேணும். நான் இதுக்கு ஏன் மலையேற போறேன்? போக்குறவங்க பேசு. என்னடா என்ன சொல்றான்? அது ஒண்ணு இல்ல ரத்னப்பா, நம்ம ஓசூர் கம்பெனில ஆன்லைன் மீட்டிங். ஆமா, அதுக்கு தான் கிளம்பி இருக்கான். ஓ ஓகே ஓகே. டேய் ஜீவா, நல்லா பண்ணு. சரி மாமா. மாமா அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லுங்கண்ணே. வாழ்த்துக்களா? எதுக்குடா? மீட்டிங் இன்னைக்குதான் முத அட்டென்ட் பண்ண போறியா? இல்ல மாமா, உங்க ஆசீர்வாதம் இருந்தா எல்லாம் ஓஹோன்னு பிச்சுக்கிட்டு போகும். அதான். ஓகே ஓகே, நல்லபடியா பண்ணிட்டு வா. ரைட்டு, இனி புட்டுக்கிட்டு போகும். வாயில ஆரம்பிக்கவே இல்ல, கழுவிட்டியா? சரி சரி, போய் மீட் பண்ணிட்டு யாரு என்ன பேசுன, பொண்ணு யாரு, எல்லா டீட்டெயிலையும் சொல்ற. இரு, அந்த பொண்ணை மீட் பண்ணதும் போன்ல கேமரா ஆன் பண்ணி நட்டமா நிப்பாட்டிடுறேன். அந்த போனை காமிக்கிறேன், நான் என்னென்ன பண்ணேன்னு பாத்துக்கோ. டேய் வேணாண்டா. ஐயோ, நீ ஒன்னும் அவ்வளவு நல்லவே இல்ல. பாத்துக்கோ. டேய் எருமை, நீ வந்து காமிக்கக்குள்ள நீ அதுல நிறைய எடிட் பண்ணிருவ. அதுக்கு லைவா பாத்துக்கிறேன். போன்ல வீடியோ கால் பண்ணி உங்க 2 பேத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு லொகேஷனை பார்த்து ஆன் பண்ணி வை. அப்படியே லைவா பாத்துக்கிட்டா. அட பாவி, உங்களை எல்லாம் வச்சு நான் குடும்பம் நடத்துற மாதிரி தான். என்ன கரெக்டா? ரொம்ப கரெக்ட். இதோ போகும்போது மதியத்தை சொல்லிட்டு போறேன். ஏய் பிச்சு போடுவேன் பாத்துக்கோ. ஐயோ, இந்த வீட்டுல ஆளுக்கு நாட்டாமத்தான பண்றாங்க. ஆனா பொண்டாட்டி பேரை சொல்லிட்டா அப்படியே ஆஃப் ஆயிராங்க. அது என்ன சூட்சமன்னு தான் தெரியல. சீக்கிரம் தெரியும், புலம்பாத. ஐயோ ஜீவா, அத்த சொல்லுங்க அத்த. உடனே கிளம்பணுமாடா? இல்லத்த, 10 மணிக்கு தான். மணி 9 தானே ஆகுது. இன்னும் 1 hour இருக்கத்த. சரிடா, சிந்து கிளம்புனதும் நீ கிளம்பு. ஓகே அத்த, ஓகே. வைரப்பா, ரத்னப்பா. அதவா புடி சிரிக்கிறியா? இங்க பாரு அதவா, மாமாவை பாரு. டேய் என்னடா சிரிப்பு? மாமா பேசுறது கேட்டதால சிரிக்கிற, ஆனா மாமாவை பார்க்க மாட்டியா? இங்க பாரு அதவா. ஓய் சரி ஓகே, மாமா கிளம்பிட்டேன். இங்க பாரு மதி, திரும்பி பாக்குறான். டேய் மாமாவை பாரு. மாமாவை பார்க்க எதுக்குடா இவ்வளவு வெக்கம்? ஆமாடா, பக்கத்துல உங்க அத்தை கூட இல்ல, பிறகு எதுக்குடா வைக்கப்படுற? அது ஒண்ணு இல்ல சித்தார்த், மாமா மருமகளை எப்ப கூட்டிட்டு வருவான்னு பாக்குறான். மருமகளா? அது யாரு? என்ன யாருன்னு கேட்டுட்டான். நேரடியா சொன்னாலே புரியாது, இதுல நீ இப்படி சொன்னா புரியும். ஆமால, ஆனாலும் ஆம்பளைங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக் தான், ரொம்ப வீக் தான். குழந்தைங்கள பத்தி, இந்த உறவு முறைய பத்தி கண்டிப்பா புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ரைட்டு. ஏய் சுபா, மருமகளா? அது யாரு? இல்லாட்டி விடுறானான்னு பாரு. இனி நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆரம்பிச்சேல, முடிச்சு விடு. ஆத்தாடி, என்ன நீயா பேசிட்டு இருக்க? மருமக எங்க இருக்கா? இனிமேல் வருவா. இனிமேல் வருவாளா? எங்க இருக்கா? அது ஐயோ. என்ன சுபா? ஐயோ அப்பா சாமி, விடுறியா? இவன் உனக்கு மருமகனுக்கு ஏத்த மாதிரி ஒரு மகளை கொண்டுட்டு வருவேங்கிறதுக்காக சொன்னேன். அதாவது எங்களுக்கு மருமக, புரியுதா? உங்களுக்கு மருமகனா? ஏய் புரிஞ்சிருச்சு. அப்பா புரிஞ்சிருச்சாப்பா. ஐயோ, நீங்களே இப்பதான் இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கீங்க, அதுங்களும் உங்களுக்கு எதுக்கு மருமக? ஏன் மாமியார் புத்திய காமிக்கலானா? மாமியார் புத்திய காமிக்கவா? அசுகி, அவன் என்னடி சொல்றான்? ஓகே, மதிக்காத ஒரு பையன் இருக்கா, மருமக வருவா. நமக்கு இன்னும் குழந்தையே இல்லையே, அவளுக்கு இன்னும் கல்யாணமே முடியல, எப்படி நம்மள மாமியாரு? அதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துல இந்த மாதிரி பேசாதேன்னு. தப்பு பண்ணிட்டேன். சக்தி மட்டும் தான் இப்படி நம்பிட்டேன்டி. சுபா, அப்படியே சமாளிச்சு விடு. வேற என்ன பண்ண? வேற நம்ம மானத்தை வாங்கிடுவான், சமாளிக்கிறேன். ஏய் சுபா. ஏப்பா சாமி, நாங்க மாமியார் ஆகிறதுக்கு தான் கேட்டோம், சீக்கிரம் மாமியார் ஆயிக்கிறோம். பெரிய அந்த பேச்ச. சரி ஓகே. அப்புறம் சிந்து தான் இங்க வரணும்னு கிடையாது, அது நம்ம வீடுதான். எப்ப வேணாலும் நீங்க எல்லாருமே வாங்க. நீங்களாம் வந்தா சிந்து ரொம்ப சந்தோஷப்படுவா. சித்தார்த், நிஜமா மனசார எங்களை கூப்பிடுறியா? ஏன், என்னாச்சு? இல்ல எங்களா. ஏய் இங்க பாரு, எனக்கு ரத்னம் வைரனா தான் கொஞ்சம் கோபம். மிச்சப்படி அதுவும் உங்க மேலாம் என்னைக்கு நான் கோபப்படணும்னு நினைச்சது கூட இல்ல. சொல்ல போனா உங்க எல்லாத்தையும் நான் தங்கச்சியா தான் பாக்குறேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஹோம்ல இருந்தேன், அப்பவும் பசங்க தான் நிறைய தவிர பொண்ணுங்க அவ்வளவா கிடையாது. இந்த ஒரு சில பொண்ணுங்களாது அண்ணான்னு கூப்பிட மாட்டாங்களான்னு அந்த அளவுக்கு நினைச்சிருக்கேன். யாரையும் நான் அப்படிதான் கூப்பிட்டது கிடையாது, உறவு முறை கொண்டாடினதே கிடையாது. இப்போ நீங்களாம் ஒவ்வொரு டைம் அண்ணான்னு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எப்பவும் உங்களை அப்படித்தான் பாக்குறேன்.
தாராளமா நம்ம வீட்டுக்கு வாங்க. இதோ இந்த ஆதவன் குட்டியை கூட்டிட்டு வாங்க. சித்தார்த், இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி எங்க சிந்துவையும் நல்லா பாத்துக்கோ. வாசுகி, ஏய், நீ நல்லா பாத்துக்குவேன்னு தான் சொல்லுவ. ஆனாலும் நான் சொல்றத கேளு. சிந்து இன்னும் குழந்தை மாதிரி தான். இதோ ஆதவன் கிட்ட சிரிக்கும் போது சிரிக்கிறான் பாத்தியா, அந்த மாதிரி அவகிட்ட நம்ம சிரிச்சு சந்தோஷமா பேசினா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. இது கொஞ்சம் கோபமா ஓயின்னு சொல்லிட்டா அழுகதான் செய்வா. திருப்பி அந்த அளவுக்கு அவ பேச கூட நினைக்க மாட்டா. அவளையும் ஒரு குழந்தையாவே பாத்துக்கோ. அது மாதிரி வீட்டு வேலையெல்லாம் அவளுக்கு எதுவுமே பழக்கம் இல்ல. கல்யாணம்லாம் டக்கு டக்குன்னு பேசணும், உனக்கே தெரியும்ல. சரி, ஓகே, கல்யாணம் முடிஞ்சாத 6 மாசம் இங்க கூடயே இருப்பீங்க. சிந்துக்கு எல்லாம் பழக்கப்படுத்தலான்னு வைஷு அம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அதுவும் இல்லாம போச்சு. அதனால நீ தான் கொஞ்சம் அனுசரிச்சு. ஒண்ணு இல்ல வாசுகி, நான் பாத்துக்கிறேன். வேணி, நீ என்ன பேசாம இருக்க? அது வந்து சொல்லுமா. இல்ல, என்ன மாதிரி பொண்ணுங்களை எடுத்துக்கிட்டா கூட சந்தோஷம் லைஃப்ல எதுவுமே அனுபவிச்சதுல, அதனால கஷ்டப்பட்டா கூட அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியாது. ஆனா சிந்து அப்படி கிடையாது. சந்தோஷத்தை தவிர எதுவும் பார்த்ததில்ல. அவளை கஷ்டப்படுத்தி மட்டும் பார்க்கணும்னு நினைக்காத. ஒரு தங்கச்சியா அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறேன். பிளீஸ்னா, இந்த குடும்பம் சிந்துவே உன்னை நம்பி கொடுத்துருக்கணும். உன் மேல உள்ள நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கைய எப்பவும் காப்பாத்துனா. சரிமா, கண்டிப்பா. சரி போ சித்தார்த், இந்த அப்பவே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா. நீ ரத்னமா மாட்டி சொல்லிட்டு கிளம்பு. நான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி, போயிட்டு வரேன். கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வாங்க. சரி சித்தார்த். ஆதவா, எங்க பாரு ஆதவா. டேய், சிரிப்பு மட்டும் அழகா வருதுடா. பாய், மாமாக்கு பாய் சொல்லு. சரி, ஓகேமா, கவனமா பாத்துக்கோ. சரி சித்தார்த். ஆமா, இந்த வேதாவளி எங்க? நேத்து ஃபுல்லா பார்த்தோம், ஆள் கண்ணுல படல. அப்புறம் ரூம்குள்ளதான் இருக்கணும்னு அப்படி இப்படின்னு சொல்லி நாமளும் ரூமை விட்டு வெளியே வராம இருந்துட்டோம். இப்பவும் அது கிட்ட பேசிட்டு போலான்னு பார்த்தா ஆள் எங்க? சரி, ஓகே, அங்க போய் பார்த்துட்டு அப்படியே சிந்து ஆசைக்காக ரத்னம் வைரம் 2 பேர்ட்டையும் சொல்லிட்டு கிளம்புவோம். அம்மாடி, வைரப்பா, நான் போயிட்டு வரேன். கண்ணு, உடனே கிளம்புறேங்கிற? இல்ல வைரப்பா, நான் தினம் தினம் வரதான் செய்வேன். அது மாதிரி நீங்களும் அங்க வாங்க. அதெப்பட வராம உன்னை பார்க்காம இருப்போமா? கண்டிப்பா வரேன். ரத்தனப்பா, நீ சொல்ல தேவையில்லடா கண்ணு. கண்டிப்பா வந்துடும். உன்னை டெய்லி பார்க்காம இருக்க முடியாது. வந்துடும்டா. வீரானா, பார்த்து போயிட்டு வாமா. அங்க தனியா இருக்கிறோம்னு நினைக்காத. நாங்க எல்லாம் எப்பவும் உன் கூட தான் இருக்கிறோம், சரியா? சரிண்ணா. அண்ணிட்ட சொல்லிட்டேன். ஆதவனை நல்லா பாத்துக்கோங்க. அப்பப்பா ஆதவன் குட்டிய கூட்டிட்டு வாங்க. சரிம்மா. வைஷோமா, நீ ஏன் பொண்ணுடி வாழ போற? சந்தோஷமா போ. இங்க தங்க கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துல போற. உன் வைராக்கியம் சீக்கிரம் ஜெயிச்சு சித்தார்த்தே உன்கிட்ட சொல்லணும். வாசிந்து உங்க வீட்டுல போய் 4-5 நாள் இருந்துட்டு வரலான்னு. அந்த அளவுக்கு அவன் மனசு நல்லபடியா மாத்து. சரி வைஷோமா, கண்டிப்பா. சாலா எங்க? அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தேன்ப்பா. நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு அவங்க கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இன்னுமா அழுதுகிட்டு இருக்கா? புள்ளைய சந்தோஷமா வழி அனுப்பாம. டேய், இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ண? அண்ணே, அது புள்ளைய பாக்குறோம்னா இப்ப நாம சந்தோஷமா பேசி வழி அனுப்பினா தானே அவன் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மைதான்டா. சரி, ஓகே, போதும். இனி நாம இங்க இருந்தோம் அழுது அவளையும் அழ வச்சிருவோம். போய் நீ சாலாவை சமாதானப்படுத்து. என்னப்பா? ஒண்ணு இல்லடா கண்ணு. அப்பா இதோ. புரியுதுப்பா. அப்பப்பா கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க. சரிம்மா. பாப்பா, கவனமா போயிட்டு வா. சக்தி அண்ணா, திருவண்ணா, அண்ணிங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். திரு ரூம்ல இல்லையாடா? இல்லப்பா, இப்பதான் பாத்துட்டு வந்தேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பான், நான் வர சொல்றேன். சரிப்பா. எப்பா, எல்லாம் அழுகைய கண்ட்ரோல் பண்ண பயந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஜீவா, இங்க பாரு, பார்த்து போயிட்டு வா. எதையும் நினைக்காத. டக்குன்னு 5 நிமிஷத்துல வர்ற தூரம் தான் உன் வீடு, புரியுதா? எல்லாரையும் விட்டு இருக்கிறோம்னு நினைக்காத. ஒவ்வொரு நிமிஷத்தையும் சந்தோஷமா அனுபவிச்சு வாழு. இரும்ப இந்த மாதிரி நம்ம எல்லாம் ஒன்னா பிறப்போம். இந்த மாதிரி லைஃப்லாம் அமையும்னு யாருக்கும் தெரியாதுடி. அதனால இந்த லைஃப மிஸ் பண்ணாத. ஒரு செகண்டா இருந்தாலும் அதை சந்தோஷமா வாழப்பாரு, புரியுதா? சரிடா. ஏய் சிந்து. ஏய் என்னடி, நானும் அழுதுருவேன். ஜீவா, அழாதடி பாப்பா, அழாதடா. சந்தோஷமா போயிட்டு வா. ஆமாண்டா பாப்பா, உன்னை பார்க்காம எங்களால இருக்க முடியாது. கண்டிப்பா தினம் வந்து பாத்துக்கிறோம். சரிண்ணா, கண்டிப்பா வாங்க. சரிம்மா.
டேய் சரத்து என்னடா? சரத்து பார்த்து போயிட்டு வாடி. கண்டிப்பா டெய்லி ஒன்னு பார்க்க வரேன். டேய் வாரேடி. என்ன பாருடா. ஏய் சரத்து என்னடா? சரத்து ஏய் என்ன நீயே இப்படி? இல்லடா, பார்த்து அப்படியே அழுதுருவேன்னு சொல்லிதான் அப்படியே டியூட்டிக்கு கிளம்பி போயிடலாம்னு நினைச்சேன். இருந்தாலும் மனசு வரல. ஏண்டா? என்னன்னு தெரியலடி, பக்கத்துலதான் இருக்க. இருந்தாலும் ஒரு மாதிரி மனசு வலிக்குது. இங்க பாரு, சித்தார்த்த கிட்ட சொல்லு. அப்பப்போ இங்க வா. அப்புறம் நீ மட்டும் தனியா எப்பவுமே வராத. வந்தா சித்தார்த்தோட தான் வரணும், புரியுதா? சரிடா. அப்புறம் அழாத, நல்லபடியா போயிட்டு வா. ஏதோ ஒரு தேவை, என்ன வேணும்னாலும் சரி, எந்த டைம்னாலும் சரி, யோசிக்கவே யோசிக்காத. எனக்கு கால் பண்ணு, அடுத்த 5 நிமிஷத்துல உன் முன்ன வந்து நிப்பேன், புரியுதா? சரிடா. அழாத, போயிட்டு வா. சரிடி அழாத. சித்தார்த்துங்க? பசிகனி, மதியனி, சுபா எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். நாங்க வேணா கூட வரவா? இல்ல பைக் கொண்டு வந்திருக்கான். பைக்ல அப்படியே போயிட்டு வரேன். சரி பார்த்து போயிட்டு வா. நாங்க சாயங்காலம் வாரோம். நிஜமாவா? வாரோண்டி, வேலை முடிஞ்சதா அப்படியே வாரோம். சரிடா. சரத்து நீயும்? வாரேன்டி. சரி அப்ப நான் போயிட்டு வரேன். அண்ணே போய் வரவா, அழுது போய் வரவா, மண்ணே போய் வரவா, மாமரமே போய் வரவா, அனில்வால் மீச கொண்ட அண்ணே உன்னை விட்டு, புலிவால் மீச கொண்ட புருஷனோடு போய் வரவா, சட்டப்படி ஆம்பலைக்கு ஒத்தையிடும் தானே, தவளைக்கு பொம்பளைக்கு ரெண்டு இடம் தானே. டேய் ரத்னம், வைரம் அவனால ஏத்துக்க முடியலடா. அது மாதிரி சாலா அழுகிறாளேன்னு அவன் இந்த மாதிரி கோபமா பேசுறான். விடு விடு, சரியா போகும். சிந்து சந்தோஷமா இருக்க இருக்க எல்லாமே மாறும், புரியுதா? சரிக்கா. சரி இங்க பாரு, பொண்ணு அப்படியே அந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டோம். அவன் கூட்டிட்டு போறான், நம்ம பேசாம இருக்க கூடாது. நம்ம பிள்ளைக்கு நம்ம என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். வைஷு ஷாலா கிட்ட பேசு. நம்ம பொண்ணுக்கு என்ன செய்முறை செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம். சரிக்கா, நானும் இதை உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம கடமையை நம்ம கரெக்டா செஞ்சிருவோம்டா. சிந்து பார்த்து இருந்துக்கிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிக்கா. அப்புறம் வைரத்திட்ட பேசி கவலைப்படாம இருக்க சொல்லு. அப்பப்ப நம்ம புள்ளைய போய் பாத்துக்கலாம். இங்க பாரு, சித்தார்த்த அதை சொல்லுவான் இதை சொல்லுவான்னு ஒதுங்கி மட்டும் இருக்காதீங்க. இப்போ ஒதுங்கி இருந்துட்டோம், நம்ம வருஷம் ஃபுல்லா ஒதுங்கி தான் இருக்கணும். நம்ம புள்ள அவன் வீட்டுல இருக்கா, ஆமா உரிமையா எப்ப வேணாலும் போய் பார்க்கலாம், புரியுதா? சரிக்கா. எங்க போச்சுங்க இதுக? அட அங்க அக்கா சித்தார்த்து வாரோம். அப்படியே இரு. வந்தவன் உன்கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றானான்னு பாப்போம். போயிட்டு வரேன்னு சொன்னா சீக்கிரத்துல கண்டிப்பா அவன் மனசு மாறும். அது எப்படிக்கா சொல்லுவான்? சிந்து பக்கத்துல இருந்தாவது சொல்லுவான், அவன் மட்டும் தான் தனியா வாரான். அதனாலதான்டா சொல்றேன், இரு பாப்போம். ஹலோ. ஹாய் வேது, இங்கதான் இருக்கியா? என்னடா? இரு, உன்கிட்ட அப்புறம் வரேன். ஹலோ ரத்னம் சார். சொல்லு சித்தார்த். என்னடா மாமான்னு கூப்பிடாம சார்னு கூப்பிடறானே நினைக்கிறியா? அது ஒண்ணு இல்ல ரத்னம், உன் பொண்ணு பக்கத்துல இருந்தா கண்டிப்பா வேற வழி இல்லாம உன்ன மாமான்னு தான் கூப்பிடுவேன். ஆனா சிந்து இல்லாம தனியா இருக்கும்போது நடிக்க முடியாதுல. என் நேரமும் நடிச்சிட்டு இருந்தா ஐயோ ஒரு மாதிரி இருக்கு. சித்தார்த். ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. என்னதான் இருந்தாலும் உன் பொண்ணை என்ன நம்பி கொடுத்துருக்க, அதுக்காகவாது உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். ஏன்னா உன்கிட்ட பிரச்சனை பண்ணி அது ஏதாவது ஒரு வழியில சிந்துக்கு தெரிஞ்சதுன்னா என் சிந்து மனசு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா ரத்னம், அதுக்காக உன்னை சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. புலி மாதிரி இறைக்காக பொறுத்து இருந்து பதமா பக்குவமா உன்னை என்ன பண்ணணுமோ பண்ணுவேன். பயப்படாத பயப்படாத. ஆனா அதெல்லாம் இப்ப கிடையவே கிடையாது. சீக்கிரம் ஒரு பேரனா பேத்தியோ பெத்து கொடுக்கறேன். அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேரன் பேத்தி கூட கொஞ்சம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறேனோ மனசார ஏத்துக்கோ. ஐயோ பொறுவேது, உன்கிட்ட அடுத்து வரேன். பொறுமா. அப்புறம் நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறேன், போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஆசைதான். ஆனா அது என் பொண்டாட்டி சொல்லுவா. அவளுக்கு எப்பெல்லாம் விருப்பமோ, ஏன் இப்ப போன 1 மணி நேரத்துல என் அப்பாவை பார்க்கணும் சித்தார்த், இல்ல என் அம்மாவை பார்க்கணும், அண்ணன்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அடுத்த 1 மணி நேரத்துல இங்க கூட்டிட்டு தான் வருவேன். ஏன்னா என் சிந்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அது மாதிரி இது அவளோட ஆசை. போயிட்டு வரேன். ரத்னம், இது போதும்க்கா. அவன் என்னதான் பேசினாலும் எல்லாமே வாய் வார்த்தையோட போயிடும். ஆனா மனசு ஃபுல்லா நம்ம சிந்து மட்டும் தான் இருக்கா. அது ரொம்ப நல்லாவே புரியுது. ஆமாண்டா. சரி சரி, நீ போ. அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நான் பேசிக்கிறேன். சரிக்கா.
ஏ என்ன அதுங்கள என்ன ஒன்னும் இல்ல சித்தார்த், பார்த்து கவனமா போயிட்டு வா. அப்புறம் ஏதோ சீர் செய்முறை அப்படின்னு அக்கா சொன்னாங்க. நான் அங்க வீட்டுக்கு வரும்போது உனக்கு கால் பண்றேன். ஓகே ஓகே. என்கிட்ட பேசாத, என் பொண்டாட்டி கிட்ட பேசு. அவ என்கிட்ட சொல்லிக்கிடுவா. ஓகே சரிடா. என் பொண்ண உன் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்கோ. இல்லாட்டி நான் பாத்துக்கிறேன், நீ அதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டாம். சரி அக்கா, பார்த்து பேசி அனுப்பிவிடு. சிந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நான் பாத்துக்கிறேன்டா. ஹலோ வேது. ஏய் என்னடா என்ன வேது வேதுன்னு இருக்க? இந்த ராகவ மனுஷன் தான் அப்படி சொல்லுவானா? உனக்கு என்ன? ஒண்ணு இல்ல, நேத்து சிந்து பேசிட்டு இருக்கும் போது சொன்னான், ராகவ் மாமா வேது அத்தைய வேது வேதுன்னு கூப்பிடும் போது அத்தைக்கு நல்லா சுளிர்னு கோபம் வரும்னு. அதான் கூப்பிட்டு பார்த்தேன். கோபம் வருதே. ஏய் சரி சரி அதை விடு. மா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நீ போட்ட போட்டிதான். என்ன தோத்துட்டேன்னு பம்புரியா? ஐயோ வேது, நான் தான் சொன்னேன்ல, நான் தோக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில ஜெயிச்சிருவேன்னு. இங்க பாரு, உன்னை நல்லா திட்டணும், உனக்கு ஏதாவது பண்ணணும், உன்னை அப்படியே பழி வாங்கணும், இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ அந்த எண்ணம் துளி கூட இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்டா? நேத்து நான் சிந்து கழுத்துல தாலி கட்டினது கூட உன்னோட பங்கு கொஞ்சோண்டு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ அந்த நிமிஷம் அவ்வளவு பேச்சு பேசலனா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன் வேது. நிஜமாதான், அதுக்கு முன்ன போகணும்ல என்ன இருந்தது. ஆனா சிந்து செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொன்னதும் என்னால என் சிந்து எந்த ஆபத்திலையும் மாட்டக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன். ஆனா நீ வந்து பேசுனதுக்கு அப்புறம் தான் வந்ததே பாரு வேகம். வாழ்ந்தா ஒன்னா வாழலாம், இல்ல செத்தாலும் ஒன்னா சேர்ந்து சாகலான்னு ஒரு முடிவு எடுத்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா சிந்து நேத்து சொன்னா, நீ வந்துட மாட்டியா, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு எதிர்பார்த்தேன்னு. அப்ப என் மனசுல வந்தது நீதான். அந்த ஒரு விஷயத்துக்காக உனக்கு நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா இதோட நிப்பாட்டிக்கோ. ஏதாவது வில்லத்தனம் பண்ணணும்னு இனி நினைச்ச அப்புறம் இந்த சித்தார்த் எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்து உன்னை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோ. புரியுதா? போடா டேய் போடா. ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். போ போயிட்டு வா. ஓவர் கான்பிடன்ட் லேடி தான் நீ. மணி 10 ஆச்சு. நம்ம சொன்ன பார்க்லயே வந்து நின்னுட்டோம். காயோ வருவாளா? அடடா ஒன்னும் புரியலையே. சிந்து வேற கிளம்பும் போது அழுது ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சிந்து, நீ அழுதது ஒன்னும் மனசு கஷ்டமாவே இருக்குடி. சந்தோஷமா சித்தார்த்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்க. அந்த சந்தோஷம் எப்பவும் உன் மனசுல இருக்கும். வா, ஒரு பொண்ணு கல்யாணம் முடிச்சு போகும்போது அந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போகும்போதுல அவங்களோட வேதனை ரொம்ப கஷ்டம்தான். இதனாலதான் சொல்றாங்க போல, நம்மள நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு, அந்த பொண்ணை நல்லா பாத்துக்கோடான்னு. காயோ, நீயும் என்ன நம்பி வந்தேனா கண்டிப்பா உன்னை கண் கலங்காம எந்த ஒரு விதத்திலயும் கஷ்டப்படுத்தாம பாத்துக்குவேன். என் தங்கச்சி இதே வீட்டுல இருக்கறதுனால அது ஒண்ணும் பெருசா தெரியல. நான் இன்னைக்கு சிந்து கலங்குனது மனசு என்னமோ வலிக்குது. என்ன நம்பி எனக்காக வரவளும் அவ பிறந்த வீட்டுல தியாகம் பண்ணிட்டு தான் வரணும். அதுக்காக உன்னை நல்லா பாத்துக்குவேமா கண்டிப்பா. காயோ, இப்ப மட்டும் நீ வந்து என்ன பிடிக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லு. அதுக்கப்புறம் உன்னை எப்படி நான் தாங்குறேன்னு மட்டும் பாரு. வருவாளா? வீட்டுல எல்லார்கிட்டயும் பொய் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம வந்திருக்கோம். கண்டிப்பா லவ் செட் ஆகும். அதுக்கப்புறம் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கலான்னு. அம்மாடி, யார்கிட்டயும் சொல்லாம வந்தனாலே ஓரளவுக்கு எல்லாரும் கெஸ் பண்ணிருப்பாங்க. நீ வேற வராம விட்டு என் மூக்க உடைச்சிடாதமா. வருவியா இல்ல வரமாட்டியா? ஐயோ, வருவியா இல்ல வர மாட்டியா? வரலனா உன் பேச்சு கா. ஐயோ கிட்ட பைத்தியம் பிடிச்சிரும் போல. இவா மனச கண்ட்ரோல் பண்ணி அப்படியே இரு. வருவா கண்டிப்பா வருவா. பாப்போம் இன்னொரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பாப்போம்.